அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் பாகம் 3. பரிசுத்த இஸ்லாமிய மார்க்கம் நபி அவர்களின் காலத்தோடு முழுமைப்பட்டு விட்டது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜத்தில் விதா என்று சொல்லக்கூடிய அவர்கள் செஞ்சது ஒரே ஒரு ஹஜ்ஜி தான். அந்த இறுதி ஹஜ்ஜிலேயே என்ன மார்க்கம் முழுமையாக அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மன்து அலைக்கும் மின் நியாமத்தி வ ரலயத்து லக்கும் இஸ்லாம தீனா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கம் முழுமையை அடைந்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலேயே முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம் என்பதை மூமின்கள் அனைவரும் தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த இஸ்லாமிய மார்க்கம் நபியவர்கள் காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் தேவையில்லாத அளவிற்கு தெளிவான மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றுள்ளார்கள். யாரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் ஏற்கனவே நான் ஓதி காட்டினேன் அந்த வசனத்துடைய சாராம்சம். அத்தியாயம் 5 வசனம் 3. இன்றைய தினம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், அதாவது இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், பூரணப்படுத்தி விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் வெண்மையானதாக இருக்கும் நிலையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். இருட்டாக இருந்தால் தானே அது இதான் அப்படியா இப்படியாங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட் வரும். வெளேர் என்று வெண்மையானதாக இருக்கும் நிலையில்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களிடம் தெளிவாக விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவும் பகலை போன்றதாகும். அதில் இரவுங்கிறதே கிடையாது, இருட்டுங்கிறதே கிடையாது. ஃபுல் வெளிச்சத்தில் தான் இந்த மார்க்கத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். அழியக்கூடியவனை தவிர வேறு யாரும் எனக்கு பிறகு அதை விட்டும் வழி தவற மாட்டார்கள். யாருக்கு அல்லாஹ் அழிந்து நாசமாகணும், நரகத்தில் போய் விழுந்து எரியணும் அப்படிங்கிறவனை தவிர வேறு யாரும் எனக்கு பிறகு அதை விட்டும் வழி தவற மாட்டார்கள் என்ற எச்சரிக்கையோடு நமக்கு இந்த செய்தியை விட்டு செல்கிறார்கள். இதை அறிவிப்பவர் இர்ஃபால் பின் சாரியார் ரலியல்லாஹு அவர்கள். இதே அகமது என்ற நூலில் 17,141, 16,519 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இனி இந்த மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் எல்லளவும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை முஸ்லீம்கள் அனைவரும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதல் மனிதருக்கு முதலாவதான இறைவனின் கட்டளை என்ன? முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லா விதமான அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தாலும் அவர்களை பூமிக்கு அனுப்பும் போது தன்னுடைய இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று தான் கட்டளையிட்டான். அதை நபிமார்களுடைய வரலாறுல ஆரம்பத்திலே உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். மீண்டும் இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள், என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை.
அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்றும் நாம் கூறினோம். இது 2வது அத்தியாயம் 38வது வசனம். இருவரும் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு பகைவர்களாகுவீர்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வருமானால் எனது நேர்வழியை பின்பற்றுபவர் வழி தவற மாட்டார், துர்ப்பாக்கியசாலியாகவும் ஆக மாட்டார். இது 2வது அத்தியாயம் 123வது வசனம். மார்க்க விஷயங்களில் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களாக எதையும் தங்களுடைய அறிவின் மூலம் சிந்திக்க பின்பற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை இதிலிருந்து நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதனை வேற ஒரு கோணத்தில் சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் என்பது அல்லாவின் கட்டளைகள் மட்டும்தான். இதில் இறை கட்டளைகளுடன் வேறு யாருடைய கருத்தும் கலந்து விடக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் இறை செய்தியையே பின்பற்ற வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை உமக்கு அருளினோம், அது தனக்கு முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராக. உம்மிடம் வந்துள்ள உண்மையை அலட்சியம் செய்து அவர்களின் மன இச்சைகளை பின்பற்றாதீர். உங்களில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை திட்டத்தையும் வழியையும் நான் ஏற்படுத்தியுள்ளேன் என்று 5வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முகமதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீர் பின்பற்றுவீராக. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக. யார் இணை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போடுகிறார்களோ அவங்கள புறக்கணிச்சிடே, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 100வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இறை தூதருக்கு கட்டுப்படுதல் சம்பந்தமான விஷயத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எப்படி? இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுவதற்கு காரணம், இறைவனுடைய செய்தியை இறை தூதர் தான் நமக்கு எடுத்து கூறுவார்கள். இறை தூதர் மார்க்கமாக போதிப்பது அவருடைய சொந்த கூற்று கிடையாது. சில நேரங்களில் நபி அவர்கள் இறைவனின் அனுமதி இல்லாமல் சில வார்த்தைகளை கூறிய காரணத்தினால் அவர்கள் இறைவனால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இறை தூதராக இருந்தாலும் இறை மார்க்கத்தில் அவர் தன்னுடைய சுய விருப்பத்தினை கூற முடியாது என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக விளக்கியுள்ளோம். இங்கே நாம் மிக முக்கியமாக விளங்க வேண்டியது, இறை தூதருக்கு கட்டுப்படுவதின் நோக்கம் அவர் இறை செய்தியை கூறுவதுதான். மார்க்கத்தில் இறைவன் வகுத்தது தான் சட்டமே தவிர அங்கு வேறு யாருடைய கருத்தும் கலந்துவிட இறைவன் அனுமதிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நான் சொல்லலை. அல்லாஹ்வின் விருப்பப்படி மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ் தூதரை அனுப்பியதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் விருப்பப்படி தான் மக்கள் கட்டுப்பட வேணுங்கிறதுக்காகத்தான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்புனான். அதுக்கு மாற்றமாக இருக்கிறதுக்காக அனுப்பலை அப்படின்னு அல்லாஹ் 4வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இறை தூதருக்கு கட்டுப்படுதல் என்பதே இறைவனுக்காகத்தான், அதாவது இறை செய்தியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இது தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்றால் அதை கூறும் இறை தூதரின் வார்த்தைகள் இறை செய்தி என நம்பிக்கை கொண்டு அவ்வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக தன்னுடைய திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? இத்தூதருக்கு, அதாவது முகம்மதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். அவருக்கு கட்டுப்படணும். அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டுன்னு நினைக்காத, எனக்கு தான் கட்டுப்பட்டீங்க என்று நினைத்துக்கொள்ள என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான்.
யாரேனும் அதை புறக்கணித்தால் உம்மை அவர்களின் காப்பாளராக நாம் அனுப்பவில்லை, அவர்கள் நான் பார்த்துக்கிறேன். அந்த இதுக்கு கட்டுப்பட்டு உனக்கு கட்டுப்பட்டு நடக்கலையா, அதை பற்றிய கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். அவன் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க வேண்டிய விதப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான்ல. 4வது அத்தியாயம் 80வது வசனத்தில் இறை செய்திகளை இறைவனிடமிருந்து பெற்று இறை தூதர் அறிவிக்கின்ற காரணத்தினாலேயே இறைவன் இறை தூதருக்கு கட்டுப்படுவதை தனக்கு கட்டுப்படுவதாக சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அதிக தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹுவையும் அவனது தூதராகிய எழுத படிக்க தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள், இவர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார், இவரை பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். எதற்காக நம்ம அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுறோம்? எதற்காக நம்ம அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுறோம்? அல்லாஹ்வையும் அவனது தூதராகிய எழுத படிக்க தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள், இவர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார், எனவே இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது 7வது அத்தியாயம் 158வது வசனத்தில் அல்லாஹ் இறை தூதருக்கு கட்டுப்படுமாறு கூறிவிட்டு அதற்கான காரணத்தையும் தெளிவாக நமக்கு கூறுகிறான். அதாவது இவர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார், இவரை பின்பற்றுங்கள் என்று அந்த வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்றும் கூறுவீராக. இது 3வது அத்தியாயம் 311வது வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3வது அத்தியாயம் 31வது வசனம். 311 சொல்லிட்டேன், ஒரு 1 கூட வந்துருச்சு டைப் பண்ணும்போது. ஓகே, இறை கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவது தான் இறை நேசத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இறை நேசத்தை பெறுவதற்கு நபிக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நமக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். நபி அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எடுத்து கூறுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றுவது தான் இறை கட்டளைகளை பின்பற்றுவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதன் காரணமாகத்தான் இறை நேசம் பெறுவதற்கு இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். 3வது அத்தியாயம் 32வது வசனம். அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மறுப்போரை விரும்ப மாட்டான் என கூறுவீராக. அப்படி கட்டுப்படலன்னா என்ன, அல்லாஹ்வை மறுப்போராக காபீராக ஆகிவிடுவார்கள் என்ற நிலைக்கு அல்லாஹ் வச்சு பேசுகிறான் இல்லையா. அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மறுப்போரை விரும்ப மாட்டான், அப்படிப்பட்ட காபீர்கள் நமக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இறை தூதருக்கு கட்டுப்பட மறுத்தால் இறைவனை மறுப்பதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். இறை தூதர் தான் இறைவன் என வழிகேடர்கள் பொருள் கொள்வதை போன்று நாம் விளங்கி காபீர்களாகி விடக்கூடாது. மாறாக இதன் சரியான கருத்து இறை தூதர் கூறுவது அவரது சுயமான கருத்து அல்ல, அது இறைவனின் கட்டளை, இறைவனுடைய கருத்து தான் என்பதை பிரித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாராவது அப்துல் ஜமாலியா, அந்த பேர் மறந்து போச்சு, இந்த மாதிரி தான் ஒன்று கிடக்க ஒன்று உலகிட்டே இருப்பான் அந்த ஆள், சரியா? அது போன்ற விளங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, அவருடைய கருத்தை நாம் புறக்கணித்தால், யாரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் கருத்தை நாம் புறக்கணித்தால் இறை தூதரின் சுய கருத்தை நாம் புறக்கணிக்கவில்லை, மாறாக இறைவனின் கருத்தையே புறக்கணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தமாகும். இதன் காரணமாக தான் அவர்களை காபீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். புரியுதா? ஆகவே இறைவனுடைய இறை செய்தியான வகி மட்டும்தான் மார்க்கம் என்பதை
புரிந்து செயல்படும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய இறைவனிடமே பிரார்த்திக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பியதும், அதாவது வஹி மட்டுமே வழிபாடு என்ற அடிப்படையில், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதிலே சேர்த்து முடிச்சிருவோன்னு பார்த்தேன். ஆனால் நீளமாக இருக்குது, இன்னும் ஒரு காணொளி போட வேண்டி வரும் போல் இருக்குது. அதனால் இந்த 3வது பாகத்தை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இதோடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் 4வது பாகத்தில் பார்ப்போம். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.